எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். காவிய உபத்தலைவன் அந்த கதையோட 2 பாகங்களையும் கேட்டு முடிச்சிட்டீங்களா? ராவணனுக்கு 2 தம்பி, பேர் என்னன்னு கேட்டிருந்தேனே, ஞாபகம் வந்துருச்சா? கண்டுபிடிச்சீங்களா? சரியான பதில், கும்பகர்ணன், விபீஷணன். ராமாயணத்துல உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் பிடிக்கும்னு கேட்டிருந்தேனே. எனக்கு கூட பிடிக்கும். ஓ, அவங்களையும் எனக்கும் பிடிக்கும். சரி, இப்போ காவிய உபத்தலைவன்ல இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்றேன். மகேந்திரன் குஹன் கதாபாத்திரத்துக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். ராவணனா நடிக்க வேண்டிய பெரிய அண்ணா வேற ஒரு நாடக குழுல போய் சேர்ந்துக்கிட்டாரு. புதுசா பாலுன்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு பிரமாதமா நடிக்கிறது மட்டும் இல்லாம ஓவியம், பொம்மை பண்றது, இந்த மாதிரி பல கலைகள்ல சிறந்து விளங்கினார். அவர் கடைசியா என்ன பண்ணாரு? ராவணன் தலைக்கு தேவைப்படுற 9 தலை கொண்ட பொம்மை ஒன்றை பண்ணி தயாரா இருக்காரு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? காட்சி 5. ராமாயண நாடகத்துக்காக எல்லாரும் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு பயணமானார்கள். முதலில் ரயில், அதன் பிறகு அங்கிருந்து பஸ். நாடக சாதனங்கள் எல்லாம் தனி வண்டியில் வந்தன. அழகான கிராமம் அது. நாடக நடிகர்கள், பணியாளர்கள் எல்லாரும் தங்குவதற்கு ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு பிடித்திருந்தார்கள். மகேந்திரன் ஆர்வத்தோடு ஒத்திகைகளில் பங்கேற்றான். அவன் நடிக்கப் போவது 2 காட்சிகள்தான் என்றாலும் அவனுக்கு அது பெரிய விஷயம் அல்லவா? நாடகம் தொடங்கப் போவதற்கு முந்தின நாள் ஊர் பெரியவர் அவர்களை பார்க்க வந்தார். ஒத்திகையை ரசித்து பார்த்தார். அதன் பிறகு ஆசிரியரை நெருங்கி, ஒரு விண்ணப்பம் என்றார். சொல்லுங்க, நாடகத்தை தினமும் 2 மணி நேரத்துல முடிச்சிடுங்க. அதுக்கு மேல இங்க யாரும் உட்கார மாட்டாங்க. அது எப்படிங்க, ராமாயணத்தை 4 மணி நேரத்துல சொல்றதே கஷ்டம். அது சரிங்க, பார்க்க ஆள் இல்லாம நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம் என்று சிரித்தார் தலைவர். இப்பெல்லாம் நாடகம் பார்க்க ஆள் வரதே கஷ்டம். 4 மணி நேரம் எல்லாம் உட்கார மாட்டாங்க. போன வாட்டி இப்படிதான் காந்தி கதை சொல்றேன்னு ஒரு கம்பெனி நீட்டி முழக்க அவர் உப்பெடுக்கும் போதே நம்ம ஆளுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் கிளம்பிய பிறகு ஆசிரியர் யோசித்தார். நாடகத்தில் கை வைக்க அவருக்கு விருப்பமில்லை. அதற்காக ஊரை பகைத்துக் கொள்வதும் சிரமம். முதல் நாள் முழு நாடகம் போடுவோம், சரிப்படாட்டி மாத்திக்குவோம் என்றார் ஆசிரியர். அந்த முதல் நாள் நல்ல கூட்டம். ஆனால் 2 மணி நேரம் கழித்து அனுமார் தோன்றிய போது அரங்கத்தில் இருந்தவர்கள் 7 பேர். அன்று இரவு முழுக்க ஆசிரியர் தூங்கவில்லை. சிரமப்பட்டு காட்சிகளை வெட்டி ஒட்டி மாற்றி 2 மணி நேரத்துக்கு கொண்டு வந்தார். அவருக்கு அதில் விருப்பமே இல்லை. ஆனாலும் அதை கவனமாகவும் அக்கறையோடும் அழகோடும் செய்தார். இப்போது நாடகத்தில் பல காட்சிகள் இல்லை. குறிப்பாக குஹன் வரும் காட்சிகள் அனைத்தும் வெட்டப்பட்டிருந்தன. ஆசிரியர் அந்த புது நாடகத்தை பார்க்க கூட விரும்பவில்லை. மறுநாள் யாரிடமும் சொல்லாமல் ஊருக்கு போய்விட்டார். காட்சி 6. குஹன் வேஷத்துக்கு பதிலாக மகேந்திரனுக்கு ஒரு சிப்பாய் வேடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் தசரதன் சபையிலோ ஜனகன் சபையிலோ அல்ல, ராவணன் சபையில். மகேந்திரனுக்கு ஏமாற்றம் புதிதா? வழக்கம் போல் அவன் சிப்பாயாக நடித்தான். ஆசிரியரின் வருத்தத்தை பார்த்த பிறகு அவனுக்கு தன்னுடைய வருத்தம் பெரியதாக தோன்றவில்லை. இப்போது ராமாயண நாடகம் நன்றாக நடந்தது. பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்து பார்த்தார்கள். நல்ல வசூல். 8வது நாள். கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. அன்றோடு அந்த நாடகம் நிறைவு பெறுகிறது என்பதால் நிறைய பேர் கும்பலாக வந்திருந்தார்கள். நாடக குழுவினரும் அந்த ஊரிலிருந்து கிளம்பப் போகும் மகிழ்ச்சியில் நன்கு நடித்தார்கள். மகேந்திரன் சிப்பாய் வேஷத்தை போட்டுக்கொண்டு தண்ணீர் குடிப்பதற்காக கொட்டகையோரமாக நடந்தான். அவன் மேடை ஏறுவதற்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தது. தண்ணீர் குடித்துவிட்டு நகரும் போது கொட்டகைக்கு வெளியே அந்த குரல் கேட்டது. என்ன, ரெடியா? எனக்கு பயமா இருக்குங்கண்ணா. என்னடா பயம்? நான் இருக்கேன்ல, நீ சும்மா கூட வந்தா போதும். நீங்களே போயிட்டு வந்துடுங்கண்ணா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மடப்பயலே, எனக்கு ஒத்தாசைக்கு ஒருத்தன் தேவடா. உனக்கு தான் பாதி பணம் தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் பயந்து நடுங்குற? அண்ணா, திருடுறது தப்பில்லையா? நம்ம கம்பெனிக்கு நாமே துரோகம் செய்யலாமா? என்னடா துரோகம்? உன்கிட்ட 100 ரூபாய்க்கு வேலை வாங்கிட்டு 50 ரூபாய் தரான் முதலாளி. அது துரோகம் இல்லையா? இருந்தாலும் பேசாம என்னோட வா என்று மிரட்டியது அந்த குரல். இல்லாட்டி உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இதை கேட்ட மகேந்திரனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. யார் இவர்கள்? என்ன திருடப் போகிறார்கள்? எப்போது திருடப் போகிறார்கள்? இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லி தடுப்பது எப்படி? குழப்பத்துடன் கொட்டகைக்கு வெளியே எட்டி பார்த்தான் மகேந்திரன். 2 பேர் இருட்டில் நடந்து செல்வது தெரிந்தது. அவர்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் எங்கே போகிறார்கள் என்பது தெரிந்தது.
அவர்கள் இருவரும் இத்தனை நாள் நாடக வசூல் மொத்தமும் வைக்கப்பட்டிருக்கும் மேனேஜர் அறையை நோக்கி பதுங்கி பதுங்கி நடந்து கொண்டிருந்தார்கள். மகேந்திரனுக்கு அவர்கள் பின்னே சென்று நடப்பதை பார்க்க வேண்டும், இந்த திருடர்களை பிடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அவர்களிடம் சிக்கினால் தன் நிலைமை என்ன என்கிற பயமும் வந்தது. ஆகவே சில நிமிடம் சென்றபின் அவர்கள் நடந்த அதே வழியில் இவனும் மெல்ல நடந்தான். மனம் திடுக் திடுக்கென்று அடித்துக் கொண்டது. மக்களின் கவனம் முழுக்க நாடகத்தில் இருக்க கொட்டகைக்கு வெளியே யாரும் இல்லை. பெட்டி வைத்திருக்கிற அறைக்கு வெளியே ஒரு காவலாளி இருப்பார். அவரையும் இப்போது காணவில்லை. மகேந்திரன் பெட்டி அறையை நெருங்கினான். உள்ளே பேச்சு குரல் கேட்டது. நீ பெரியாளுன்னே, இவ்ளோ பெரிய பூட்ட சுழுவா திறந்துட்டியே. இதெல்லாம் பிசாத்து பூட்டு. ஐயா ட்ரெயினிங் செம ஸ்ட்ராங். மேகத்தை திறந்து தண்ணி எடுத்துடுவேன் என்றது இன்னொரு குரல். சரி, வேலையை கவனி. இந்த பணத்தை எல்லாம் ஒழுங்கா அடுக்கு. அது எதுக்குன்ன? அப்படியே ஒரு கோணிப்பையில போட்டு கொண்டு போயிடலாமே. முட்டாள், புது திருடங்கிறது சரியாதான் இருக்கு. அப்படி செஞ்சா நம்மள 2 நிமிஷத்துல பிடிச்சிருவாங்க என்றது பூட்டை திறந்த குரல். சின்ன பொடியன் கூட திருடிடுவான். ஆனா மாட்டிக்காம திருடுறதுதான் சாமர்த்தியம். என்ன செய்ய போறீங்கண்ணே? அப்புறம் சொல்றேன். முதல்ல பணத்தை அடுக்கி கட்டு. அடுத்த சில நிமிடங்களுக்கு உள்ளே இருந்து சத்தமே வரவில்லை. பிறகு திடும் என கதவு திறந்தது. மகேந்திரன் இருட்டில் ஒளிந்து கொண்டான். வெளியே வருவது யார் என்று இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. திருடர்கள் இருவரும் நாடக கொட்டகையை நோக்கி நடந்தார்கள். அண்ணே, காசை எடுத்துக்கிட்டு அங்க போனா நம்மள பிடிச்சிட மாட்டாங்களா? மாட்டாங்கடா, அதுக்கெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்னே? இப்ப வச்சும் சொல்லுங்களேன். இன்னுமா புரியல? காசை எடுத்துக்கிட்டு நாம ஓட போறதில்லடா. அப்படி ஓடினா கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. அதுக்கு பதிலா காசை அங்கேயே ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறோம். எல்லாரும் தேடும் போது நாமும் தேடுற மாதிரி நடிக்கிறோம். அப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராத போது நழுவிடுறோம். புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. ஆனா நீ அடுத்து என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். யாராவது நம்ம ஒளிச்சு வச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதானே? ஆமாண்ணே, அதையும் இந்த மரமண்டைக்கு புரியற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா தைரியமா இருப்பேன். கவலைப்படாத, நான் பணத்தை ஒளிச்சு வைக்க போற இடத்த பத்தி யாருக்கும் சந்தேகமே வராது. அதுக்கு நான் கேரண்டி. பேசிக்கொண்டே அவர்கள் கொட்டகையினுள் நுழைந்தார்கள். மகேந்திரன் மறுபக்கமாக சென்று கூரை இடைவெளியில் அவர்களை கவனித்தான். இப்போது அவர்கள் யார் என அவனுக்கு தெரிந்துவிட்டது. பணத்தை அவர்கள் ஒளித்து வைத்த இடத்தை பார்த்து வியப்பின் எல்லைக்கே போனான் அவன். காட்சி 7. மகேந்திரன் இன்னும் சில நிமிடங்களில் மேடை ஏற வேண்டும். அவன் பலத்த யோசனையில் இருந்தான். முதலாளியின் பெட்டியை திறந்து பணத்தை திருடியவர்கள் இங்கேதான் இருக்கிறார்கள். அவர்கள் திருடிய பணமும் இங்கேதான் இருக்கிறது. ஆனால் அவனால் என்ன செய்ய இயலும்? திருடிய 2 பேரும் முரடர்கள். அவன் உண்மையை சொன்னான் என்பது தெரிந்தால் அவனை என்ன வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள். அதற்காக சொல்லாமல் இருக்க இயலுமா? ஏதாவது தந்திரம் செய்ய வேண்டும். அவர்களை பிடித்து தர வேண்டும். திருடப்பட்ட பணம் திரும்ப கிடைக்க வேண்டும். மகேந்திரன் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவனுடைய முதுகில் யாரோ கை வைத்தார்கள். என்னடா யோசனை? உள்ள ஓடு, உனக்காக ராவண மகாராஜா காத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாவற்றையும் மறந்து சிப்பாய் வேஷத்தில் மேடைக்குள் நுழைந்தான் மகேந்திரன். அதே கணத்தில் அவனுடைய புத்திக்குள்ளும் ஓர் விளக்கு எரிந்தது. மகேந்திரன் நேராக ராவணனுக்கு முன்னே சென்று நின்றான். வழக்கமான வசனத்தை பேசினான். அரசே, உங்களை காண இளவரசர் வந்திருக்கிறார். வரச்சொல் என்றான் ராவணன். உத்தரவு அரசே என்று திரும்பிய மகேந்திரன் சட்டென்று தடுமாறி கீழே விழுந்தான். அதை பார்த்த அவையோருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அதே நேரம் மகேந்திரன் விழுந்த வாக்கில் முன்னே நகர்ந்து ராவணனின் காலை பிடித்து இழுத்தான். தடால் என்று கீழே விழுந்தான் ராவணன். அவனுடைய 9 பொம்மை தலைகளும் கழன்று இன்னொரு பக்கம் விழுந்து உடைந்தன. மறுகணம் மேடை முழுவதும் ரூபாய் நோட்டுகள் பறக்க ஆரம்பித்தன. சட்டென்று திரை போடப்பட்டது. நாடகக் குழுவினர் ஓடி வந்து நோட்டுகளை பொறுக்கினார்கள். மேலாளர் ஓரமாக உடைந்து கிடந்த ராவணன் தலைகளை எடுத்து பார்த்தார். ஒவ்வொரு தலைக்குள்ளும் ஓர் ரகசிய அறை அமைத்து அதில் கட்டுக்கட்டாக பணம் பதுக்கப்பட்டிருந்தது. அந்த தலைகளை ராவணன் மீது வீசி, டேய், இதுக்குதான் பொம்மை செய்யறேன்னு பாவலா காட்டினியா என்றார் அவர் கோபமாக. நாடகம் பாதியில் நிறுத்தப்பட்டது. காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டார்கள். ராவணன் கைது செய்யப்பட்டான். மேலாளர் மகேந்திரனை நெருங்கி, சாதாரணமா யாராவது மேடையில தடுக்கி விழுந்தா நாங்க கோவப்படுவோம். இன்னைக்கு நீ தடுமாறி விழுந்ததும் நல்லதா போச்சு. இல்லாட்டி இந்த திருடனை பிடிச்சிருக்க மாட்டோம் என்றார். ஐயா, நான் தடுமாறி விழல, வேணும்னு தான் விழுந்தேன் என்றான் மகேந்திரன். இந்த ராவணனும் நம்ம காவலாளி ஒருத்தனும் சேர்ந்துக்கிட்டு பணத்தை திருடினதையும் பொம்மைக்குள்ள பதுக்கினதையும் நான் பார்த்தேன். இவங்களை எல்லாரும் முன்னாடியும் பிடிச்சு கொடுக்காட்டி தப்பிச்சுடுவாங்கன்னு இப்படி ஒரு தந்திரம் செஞ்சேன். அவன் சொன்னது மைக் மூலம் அந்த அரங்கில் இருந்த எல்லாருக்கும் கேட்டது. அவர்கள் கை தட்டி அவனை பாராட்டினார்கள். நாடகத்தை பார்க்க வந்திருந்த ஜமீன்தார் எழுந்தார். இந்த நாடகத்துல சிறப்பா நடிச்ச ராமன், சீத்தை, ராவணன்
3 பேருக்கும் விலை உயர்ந்த நகைகளை பரிசு தரணும்னு கொண்டு வந்திருந்தேன் என்றார். அந்த நகையோட மதிப்பு இந்த ராவணன் திருடின ரூபாயை விட பல மடங்கு அதிகம். இப்போ ராவணனுக்கு பதிலா அவனை பிடிச்சு கொடுத்த இந்த காவலாளிக்கு அந்த நகைய மெடலா போடுறேன் என்று அணிவித்தார். அனைவரும் மகிழ்ந்து கை தட்டினார்கள். இப்படியாக காவிய சேவகன் காவிய உபத்தலைவன் ஆனான். என்றைக்காவது அவன் தலைவனும் ஆவான். அதுவரை அவன் பொறுமையாக காத்திருப்பான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையை எழுதினவரு என் சொக்கன். சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல இந்த கதையை படிக்க அனுமதிச்ச என் சொக்கன் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நேர்மையா இருந்தா அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு குழந்தைங்களா. நீங்களும் எப்பவுமே நேர்மையா இருங்க, சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.